பிறப்புக்கும் எல்லா உயிர்க்கும் ஒரே நாளில் 100 இடங்களில் ஒரே தலைப்பில் 100 மாநாடுகள் 100 மலர்கள் வெளியிடல் என்ற மாபெரும் உலக சாதனையை நிகழ்த்துவதற்கு மிக கடுமையாக உழைத்துக் கொண்டிருக்கின்ற பேராசிரியர் முனைவர் கு. மோகன்தாஸ் ஐயா அவர்களே, இந்த அரங்கிற்கு வருகை தந்திருக்கின்ற என்னுடைய 55 ஆண்டு கால நண்பரும் மதுரை திருக்குறள் மாமன்றத்தின் தலைவரும் அந்த 100 மாநாடுகளிலே ஒரு மாநாட்டை நிகழ்த்த இருக்கின்றவருமான திருக்குறள் ராசேந்திரன் ஐயா அவர்களே, மதுரை திருக்குறள் மாமன்றத்திலே இந்த மாநாட்டிற்காக மிக கடுமையாக உழைத்துக் கொண்டிருக்கின்ற என்னுடைய மாணவர், அருமை மாணவர், புறநானூற்று திறனாய்வாளர் மு. அனகராசா ஐயா அவர்களே, மட்டுமுள்ள பேராசிரியர்களே, திருக்குறள் ஆர்வலர்களே, ஆய்வாளர்களே, உங்கள் அனைவருக்கும் முதல்ல திருக்குறள் வணக்கத்தை தெரிவித்துக் கொள்ளுகின்றேன். இந்த வலிமிகும் இடங்கள் பற்றி நான் இந்த ஆய்வுரை வழங்க இருக்கின்றேன் என்றால், சிலருக்கு தெரியாமல் இருக்கலாம், பலருக்கு தெரிந்திருக்கலாம். தெரியாமல் இருக்கின்றவர்களுக்கு தெரிவிப்பதற்காகவும் தெரிந்தவர்களுக்கு நினைவூட்டுவதற்காகவும் என்று வைத்துக் கொள்ளுங்கள். இந்த வலிமிகும் இடங்கள் என்ற இலக்கணத்தை தமிழ் இலக்கண புலவர்கள் ஏன் அமைத்தார்கள் என்றால், ஒன்று விட்டுசை தோன்றாமல் இருப்பதற்காக. அதாவது விட்டிசை தோன்றாமல் இருப்பதற்காக என்றால், இப்ப சுற்றி திரிந்தான் என்ற ஒரு தொடரில அந்த தகர ஒற்று இல்லை என்றால், சுற்றி திரிந்தான் என்று நாம் ஒலிக்கின்ற பொழுது அங்கே விட்டிசை தோன்றுகிறது. அதனால் அந்த சுற்றி திரிந்தான் என்று சொல்லுகின்ற பொழுது மூச்சு விடுவதிலே கடினப்பாடு ஏற்படும். அவற்றை தவிர்த்து விட்டிசை தோன்றாமல் இருக்க நம் தமிழர்கள் வையகத்திலே நெடுது வாழ்வதற்காகத்தான் தமிழ் இலக்கணிகள் இந்த வலிமிகும் இடங்களை உருவாக்கி இருக்கிறார்கள் என்பது முதற் காரணம். இரண்டாவது, ஒலிப்பு எளிமை. சுற்றித்திரிந்தான் என்பதை விட சுற்றித்திரிந்தான் என்பது சொல்வதற்கு மிக எளிமையாக இருக்கும். எளிமை கருதி வலிமிகும் இடங்கள் என்ற இலக்கணத்தை தமிழ் இலக்கணிகள் உருவாக்கி இருக்கிறார்கள். அடுத்து, பொருள் வேறுபாடு தோன்றாமல் இருப்பதற்காக. இப்ப வேலை செய்தான் என்று 2 தொடர்கள். 2 தொடர்களில் வேலை என்பதற்கு 2 வெவ்வேறு பொருள்கள். முதல் தொடரில் வேலை என்பதற்கு பணி என்று பொருள். இரண்டாவது தொடரில் வேலை என்பதற்கு ஒரு கருவி, வேல் என்ற கருவியை குறிக்கிறது. முதல் தொடரில் இருக்கின்ற வேல் என்பதற்கும் இரண்டாவது வேலை என்பதற்கும் வேலை என்பதற்கு பொருள் வேறுபாடு ஏற்பட்டதற்கு காரணம் அந்த ஒற்று, ககர ஒற்று. நல்ல வேலை செய்தான் என்றால் பணியை செய்தான் என்று பொருள், வேலை செய்தான் என்ற சகர ஒற்று போட்டால் அங்கே அவன் வேல் என்ற கருவியை செய்தான் என்று பொருள். இப்படி பொருள் வேறுபாடு தோன்றாமல் இருப்பதற்காகத்தான், சில நேரங்களில் பொருள் வேறுபாடு காட்ட என்பதற்காகத்தான் இந்த வலிமிகல் என்ற இலக்கணத்தை நம்ம தமிழ் இலக்கணிகள் உருவாக்கி இருக்கிறார்கள் என்பதை நாம் அறிகிறோம். இது அகர நிரல்படி நான் அமைக்கவில்லை. அப்படி அமைத்த பின்னாலே பாதுகாக்கப்பட்ட ஆவண கோப்பிலே நான்
வெளியிடுவேன். நான் நினைவுக்கு வர வர அன்று எழுதி வைத்ததை இப்பொழுதுதான் எடுத்து நான் பார்த்தேன். அதனால ஒவ்வொன்றாக சொல்லுகின்றேன். எழுதி கொள்ள முடிந்தவர்கள் எழுதி கொள்ளலாம். பற்றி, சுற்றி, வற்றி, முற்றி, ஒற்றி போன்ற சொற்களுக்கு அடுத்து ஒற்று மிகும். திருக்குறள் பற்றி பேசினான், சுற்றி திரிந்தான், வற்றி குளம் வற்றி கிடக்கிறது, முற்றி போனது, ஒற்றிக் கொள்வேன். இரண்டாவது, கற்று, பற்று, முற்று ஆகிய சொற்களை போன்ற சொற்களை அடுத்து வலிமிகும். சுற்றுச்சுவர், பற்றுக்கொள், முற்று தொடர். மூன்றாவது உற்று, மூன்றாவது ஏற்று, மாற்று, ஊற்று, சாற்று போன்ற சொற்களுக்கு அடுத்து ஒற்று மிகும். ஏற்றுக்கொள்கிறேன், மாற்றுத்திறனாளிகள், ஊற்றுக்கண், சாற்று கவி. அகம், புறம், நிலம், மரம் போன்ற சொற்கள் மகர ஈற்று சொற்கள், மகர ஒற்றையீட்டு சொற்கள். அடுத்து வலி மிகும் எப்பொழுது என்றால் மகர ஈறு அழிந்து அங்கே உயிர் ஈறு ஒக்கும் பொழுது. அகம் கூட்டல் தோற்றம். இப்ப மவ்வீறு ஒளியும், மகரம் போய்விடும். இப்ப உயிர் ஈறு ஒக்கும். அப்படி ஒக்கின்ற பொழுது அகம் கூட்டல் தோற்றம் அகத்தோற்றம், புறத்தோற்றம், நிலப்பூ, மரக்கிளை போன்றவை அமையும். ஏழாம் வேற்றுமை தொகைகளில் வலி மிகும். குடிப்பிறந்தார், குடியின்கண் பிறந்தார். குடிப்பிறந்தார் என்பது ஏழாம் வேற்றுமை தொகை. இதை விரித்தால் குடியின்கண் பிறந்தார், இப்படியே வரும். மூன்றாம் வேற்றுமை உருவும் பயனும் உடன்தக்க தொகையில் வலி மிகும். பித்தளை குடம் என்பது மூன்றாம் வேற்றுமை உருவும் பயனும் உடன்தக்க தொகை. பித்தளை குடம் என்பது மூன்றாம் வேற்றுமை என்றால் பித்தளையால் ஆன குடம். பட்டுச்சேலை மூன்றாம் வேற்றுமை உருவும் பயனும் உடன்தக்க தொகை. அது பட்டால் ஆன சேலை, இல்ல பட்டால் நெய்யப்பட்ட சேலை. மோர்குழம்பு, மோரினால் ஆக்கப்பட்ட குழம்பு. இப்ப நான்காம் வேற்றுமை உருவு கு என்பதனை ஏற்ற சொற்களுக்கு அடுத்து வலி மிகும். இதிலேதான் பலர் ஒற்றை போடாமல் விட்டு விடுகிறார்கள். அன்பர்களுக்கு திருக்குறளை கற்றுக் கொடுத்தேன், அவனுக்கு பொருள் பெருமகிழ்ச்சி உண்டானது. குறளுக்கு பல உரைகள் உள்ளன, மக்களுக்கு தொண்டு செய். இன்றைக்கு திருக்குறள் திருவள்ளுவர் நாள். இப்படி வரும். நான்காம் வேற்றுமை உருவும் பயனும் உடன்தக்க தொகையில் நான் இந்த இலக்கண இந்த துறை சொற்களை சொல்லுகின்ற பொழுது குழப்பமாக இருந்தால் அதனுடைய சான்றுகளை வைத்தால் நீங்கள் எளிதாக சான்றுகளை வைத்து எளிதாக புரிந்து கொள்ளலாம். இப்ப நான்காம் வேற்றுமை உருவும் பயன் உடன்தக்க தொகைன்னா குழந்தை பால், குழந்தைக்கு கொடுக்கும் பால். குழந்தை பால் என்பது நான்காம் வேற்றுமை உருவும் பயன் உடன்தக்க தொகை. அது குழந்தைக்கு கொடுக்கும் பால் என்று விரிக்கும். கோழி தீவனம், கோழிக்கு கொடுக்கும் தீவனம். இப்ப திரு, முழு, நடு, விழு, பொது, அணு போன்ற சொற்களின் பின்னாலே சொற்களுக்கு அடுத்து வலி மிகும். திருக்கோயில், முழு பகுதி, நடுத்தெரு, விழுப்பொருள், பொது பெயர், அணுக்குண்டு. இருபெயரட்டு பண்பு தொகையில் வலிமிகும். இருபெயரட்டு பண்பு இரண்டு பெயர்கள் ஒட்டி வருவது. தை திங்கள், தை திங்கள் இரண்டும் இரண்டு பெயர்கள் ஒட்டி வருகின்ற பொழுது ஒற்றுமிகும். தை திங்கள் இது போன்ற வரும் சிலர். தனி
குற்றெழுத்தை அடுத்து வரும் ஆகாரத்தின், அதாவது நெடிலெழுத்தின் பின்னாலே பின்னால் வலி மிகும். இப்ப கனா கண்டேன், க குற்றெழுத்து, அதுக்கு அடுத்து நெடில் வருகிறது, குரில் நெடில், இப்படி இணைந்து வருகின்ற பொழுது ஒற்று மிகும். கனா கண்டேன், நிலா பயன், சுறாத்தலை, புறாக்கால். இப்ப மகாகவி என்பதுல மகா அடுத்து ஒற்றுமிகும் என்பதற்கு இந்த இலக்கண விதி பொருந்தும். சில பேர் மகாகவி என்பதுல ஒற்று மிகாது என்று சொல்லுகிறார்கள். ஆனால் இந்த வெளிப்படி ஒற்றுமிகும். இன்றி அன்றி என்னும் குறிப்பு வினையச்சங்களின் அடுத்து ஒற்றுமிகும். பிழையின்றி தமிழ் எழுதுவோம், பிழையின்றி குறட்பாக்களை பிரித்து படிக்க கற்றுக்கொள்வோம், திருக்குறள் தலைப்பின்றி பிற தலைப்புகளில் பேசேன், ஓரெழுத்து ஒரு மொழியின் பின் தனி நெடில் வந்தால் வலி மிகும், பூப்பறித்தான், தீப்பிடித்தது, பாடினான், கை குழந்தை. இப்ப இவை இரண்டாம் வேற்றுமை தொகைகள். பூ பறித்தான் என்றால் பூவை பறித்தான் என்பது இரண்டாம் வேற்றுமை தொகை. ஆனால் இரண்டாம் வேற்றுமை தொகை இரண்டாம் வேற்றுமை தொகையில் வலி மிகாது என்பது விதி. ஆனால் இங்கே பூ பறித்தான் என்பது பாடினான் என்பதெல்லாம் என்பன இரண்டாம் வேற்றுமை தொகைகளா இருந்தாலும் ஒற்று மிகும். ஏனென்றால் இவை விதிவிலக்குகளாக கொடுக்கப்பட்டன. நெட்டெழுத்திற்கு அடுத்து ஒற்று மிகும் என்ற விதியின்படி இங்கே ஒற்று மிகுந்திருக்கிறது. விட என்ற இடைச்சொலுக்கு அடுத்து ஒற்று மிகும். அதைவிட கடினமானது, இதைவிட சிறியது, அதைவிட பெரியது என்றெல்லாம் வரும். பற்றி என்ற பற்றி என்ற இடைச்சொல்லாகவும் வினை சொல்லாகவும் வரும். இரண்டிற்கும் அடுத்தும் ஒற்று மிகும். பற்றி என்ற இடைச்சொல் நிலைமொழியோடு சேர்ந்தே வரும். மகிழன் திருக்குறள் பற்றி பேசினான், ஊன்றுகோலை பற்றி கொண்டு நடந்தான். அந்த திருவள்ளுவர் பற்றி என்கிறதுல பற்றி என்பது இடைச்சொல், பற்றி கொண்டு என்பது வினையச்சம். ஆக இரண்டிலுமே ஒற்றுமிகும். அடுத்தபடியாக வினையச்சமாக பார்த்து விட்டோம். அடுத்து ஒரு சுருக்கமாக சொல்லுகிறேன். இத்து இத்து என்று முடியும் வினையச்சங்களை பின்னாலே ஒற்றுமிகும். படித்து கூறினான், அடித்து சொன்னான், முடித்து தந்தான், படித்து பார்த்தான், கடித்து தின்றான். இது சுருக்கமாக நான் சொல்லுகின்றேன். இத்து என்று முடிகின்ற வினையச்சங்களின் வினையச்சங்களை அடுத்து ஒற்றுமிகும் என்பது. அடுத்து இந்து என முடியும் வினையச்சங்களை அடுத்து ஒற்றுமிகாது. கடிந்து கொண்டான், நொந்து கொண்டான், நடந்து சென்றான், வந்து தெரிவித்தான், இதெல்லாம் ஒற்றுமிகாது. ஈறுகட்ட எதுமாரி பேரச்சத்தை அடுத்து வலி மிகும். ஓடா குதிரை, ஊதா சங்கு, வளரா தளிர், பேசா பெண், வாடா பூ போன்றவை ஈறு கெடாத பேரச்சத்திற்கு அடுத்து ஒற்று மிகாது. ஓடாத குதிரை, பாடாத குயில், பேசாத பெண், இதெல்லாம் ஈறு கெடாத எதிர்மறை பேரச்சம். இகர ஈற்று வினையச்சங்களின் அடுத்து ஒற்றுமிகும். இகர ஈற்று கூடி கழித்தான், பாடி காட்டினான், ஓடி சென்றான், வாடி போனது, தேடி திரிந்தான், மூடி திறந்தான், ஆடி பாடினான், இதெல்லாம். அகர ஈற்று வினையச்சங்களின் பின் வலி மிகும். அகர ஈற்று உறக்க கூறினான், உறக்க என்பதில் ஈற்று எழுத்து அகரா, அது சேரும் பொழுது ஒற்று சேர்க்கிறது. அதனால உறக்க கூறினான், சொல்ல சொன்னான், படிக்க தந்தான், பிடிக்க பார்த்தான். இவர்
அடுத்து சிறப்பாய், அழகாய், பெரிதாய், சிறிதாய், அரிதாய், இனிப்பாய், கசப்பாய் போன்ற சொற்களை கடுத்து ஒற்று மிகும். சிறப்பாய் செய்தான், அழகாய் தெரிந்தான், பெரிதாய் தோன்றுகிறது, சிறிதாய் தோன்றுகிறது என்பதெல்லாம் ஒற்று. அடுத்து இரு பெயரொட்டு பண்பு தொகையில் வலி மிகும் சொல்லியாச்சு. அடுத்து ஏழாம் வேற்றுமை தொகையில் வலி மிகும். ஏழாம் வேற்றுமை தொகை அதுல கண் என்பதன் உருவு. சென்னை கம்பன் கழகம், சென்னை கம்பன் கழகம் பிரித்தால் சென்னையின்கண் உள்ள கம்பன் கழகம். மதுரை காமராசர் பல்கலைக்கழகம், மதுரையின்கண் உள்ள காமராசர் பல்கலைக்கழகம். ஏழாம் வேற்றுமை தொகை கண். அந்த வேற்றுமையை கண் மறைந்திருக்கின்ற பொழுது ஒற்றுமை. ஏழாம் வேற்றுமை உருவும் பயனும் உடன்தொகை தொகையில் ஒற்றுமிகும். இப்ப மலை குகை, மலை குகை, மலையின் கண்ணுள்ள குகை. அதாவது உருவும் பயனும் உடன் தொகைனா உள்ள அந்த இடத்துல அதுதான். இந்த மலையின் கண் உள்ள குகை. அடுத்து காட்டு கோயில், காட்டின் கண் உள்ள கோயில். கண் உள்ள என்பது முதல்ல தொகையில மறைஞ்சிருக்கு, இப்ப விரிச்சு உடனே வந்துருச்சு. அதனாலதான் உருவும் பயனும் உடன்தக்க தொகைன்னு சொல்றோம். காட்டின் கண் உள்ள கோயில். அடுத்து இவ்வகை, அவ்வகை, எவ்வகை ஆகியவற்றை அடுத்து ஒற்று மிகும். எவ்வாறு இவ்வகை சொல், அவ்வகை குரல், எவ்வகை தோற்றம், இப்படி வரும். பிறகு மவ்வீறு ஒற்றழிந்து உயிரீறு ஒப்பவும் என்று முதல்ல பார்த்தோம். அது நன்னூலுடைய 219வது விதி. அதன்படி மகர ஈற்று சொற்கள் வந்தால் அதில் உள்ள மகர ஈறு கெட்டு உயிர் ஒக்குவதனால் ஏற்கனவே சொல்லி வச்ச நாட்டியம் கூட்டல் பேரொழி, நாட்டிய பேரொழி, அறம் கூட்டல் பண்பு, அறப்பண்பு, புறம் கூட்டல் சூழல், புறச்சூழல் ஏற்கனவே சொல்லியாச்சு. அடுத்தது பண்பு பெயர்களில் வலி மிகும். அருமை என்பது பண்பு பெயர். அருமை சாதனை, சிறுமை குணம், செழுமை காலம், இதெல்லாம் வரும். இப்படி அருமை, பெருமை, சிறுமை, அதெல்லாம் பண்பு பெயர்கள். அதுக்கு அடுத்து ஒற்றுமை. வன்தொடர் குற்றியலங்கள் அடுத்து வலிமிகும். கொக்கு பறந்தது. கொக்கு என்பது வன்தொடர் குற்றியல் உகரம். கொக்கு பறந்தது. பட்டு கொக்கு பறந்தது என்பது அச்சுப்படி, பட்டு துணி, முத்து பற்கள், தப்பு கணக்கு, குரலை கற்று தெளிக, 10 குரல்கள். குறிப்பு. இப்ப கொக்கு பறந்தது என்பது எழுவாய் தொடர். ஆனா எழுவாய் தொடரிலே எழுவாய்க்கு அடுத்து ஒற்று மிகாது என்பது விதி. ஆனால் கொக்கு பறந்தது என்ற எழுவாய் கொக்கு என்று அடுத்து ஒற்று மிகுந்ததனுடைய காரணம் என்னவென்றால், கொக்கு என்பது வன்தொடர் குற்றியலுகரம். அந்த விதியின்படிதான் இங்கே ஒற்று மிகுந்திருக்கிறது. இங்கு வலி மிகுவதலை விரும்பாதவர்கள் கொக்கு என்று போட்டுவிட்டு அடுத்து கார்பொழி இட்டுக் கொள்ளலாம் என்று தமிழறிஞர் ஆக்கி பரந்தாமனார் நல்ல தமிழ் எழுதலாம் என்ற நூலிலே எழுதியிருக்கிறார். அதாவது எந்த இடத்துல ஒற்று மிகுமா, இந்த இடத்துல ஒற்று மிகுமா மிகாதா என்ற ஐயப்பாடு ஏற்பட்டால் அதுக்கு அடுத்து கார்பொழி இட்டு விடுவது இன்றைக்கு வழக்கமாக இருக்கிறது. அதைத்தான் அவரை குறிப்பிடுகிறார். இதற்கு மேலும் சில சான்றுகள். செருப்பு தைத்தான். செருப்பு என்பது எழுவாய். இப்ப எழுவாய் தொடர்ல ஒற்று மிகாது, ஆனா ஒற்று மிகுது. காரணம், செருப்பு என்பது வன்தொடர் குற்றியலுகரம். பருப்பு தின்றான், சிறப்பு செய்தான், இதெல்லாம் வன்தொடர் குற்றியலுகரங்கள். இதுக்கு அடுத்து ஒற்று மிகும். அடுத்து நகை, மிகை, தொகை, வகை ஆகியவற்றை அடுத்து ஒற்று மிகும்.
நகைச்சுவை, நகைக்கடை, மிகை சொல், தொன்மை மிகை சொல், தொகை சொல், தொகை பொருள் போன்றவற்றை வரும். அடுத்து சால தவ ஆகிய உரிச்சொற்களுக்கு அடுத்து வலிமிகும். சால சிறந்தது, தவச்சிறிது என்று உரிச்சொற்களுக்கு அடுத்து ஒற்றுமை. அடுத்து உடன்பாடு என்பதற்கு அடுத்து வலிமிகும். ஆனா உடன்பாடு என்ற கருத்து வலிமிகுன்ற பொழுது அந்த ஈட்டில் இருக்கின்ற டகர ஒற்று இரட்டிக்கும். உடன்பாடு கூட்டல் கருத்து என்றால் உடன்பாட்டு கருத்து. முரண்பாடு கூட்டல் கருத்து முரண்பாட்டு கருத்து. தமிழ்நாடு கூட்டல் பண்பு என்றால் தமிழ்நாட்டு பண்பு. தமிழ்நாடு பண்பு என்று போட்டுவிட்டால் தமிழ்நாடும் பண்பு என்று உண்மை தொகையாக மாறிவிடும். அதனால அந்த இடத்துல இரட்டிற்கு ஒற்று மிகுகிறது. அடுத்து திருட்டு, குருட்டு, உருட்டு, முரட்டு போன்ற சொற்களின் பின் ஒற்றுமிகு. போன்றன்னு சொல்றதுனால இவ போன்ற பல இருக்கும். திருட்டு கூட்டம், குருட்டு, உருட்டுக்கட்டை போன்ற முரட்டு பையன். அடுத்து கலை, மலை, சிலை, விலை, வலை போன்ற சொற்களுக்கு அடுத்து ஒற்றுமிக்கும். கலைக்கூடம், மலைப்பழம், சிலை பாதுகாப்பு, விலைப்பட்டியல் போன்றவை. காலை, மாலை, சாலை, ஆலை, சோலை, பாலை போன்ற சொற்களுக்கு அடுத்து ஒற்றுமிகும். காலை பொழுது, மாலை சென்றல், நாளை பாதுகாப்பு விதிகள் சரி. அடுத்து மழை, களை போன்றவற்றுக்கு அடுத்து வலிமிகும். மழை துளி, களை கூத்தாடி சரி. வாழை, கோளை, ஏழை, தாழை போன்ற சொற்களுக்கு அடுத்து ஒற்றுமிகும். வாழை தோட்டம், கோளை பெண், தாழை கரை, ஏழை குடும்பம். ஒட்ட, திட்ட, வெட்ட, கட்ட போன்ற சொற்களுக்கு அடுத்து ஒற்றுமை. ஒட்டச் சொன்னான், திட்டச் சொன்னான், வெட்டப் போனான் என்ற எழுத்து. இதென்றா அகர ஈற்று வினையச்சங்கள். ஒட்டி, கட்டி, திட்டி, வட்டி, முட்டி போன்ற இகர ஈற்று வினையச்சங்களின் பின் வலிமிகும். இகர ஈற்று வினையச்சங்கள். ஒட்டி என்பதுல இகர ஈறு, அதனால ஒற்றுமிகும். ஒட்டி பார்த்தான், ஒட்டி கொண்டான், கட்டி போட்டான், திட்டி தீர்த்தான் போன்றவை வரும். அடுத்து இரண்டாம் வேற்றுமை விரி தொடர்களில் வலிமிகும். இதுதான் பலவர் தவறு செய்கிறார். குரலை கற்றான். குரல் கற்றான் என்பது இரண்டாம் வேற்றுமை தொகை. இதுல ஒற்றுமிகாது. விரித்தால் குரலை கற்றான் என்பது பொழுது வலிமிகும். அறம் கூறினான், அறத்தை கூறினான். இதே போல அறம் கூறினான் போன்ற சொல்லில அறத்தை கூறினான். அங்க அடுத்து இரண்டாம் வேற்றுமை விரியில ஒற்றுமிக்கு. ஆனா இரண்டாம் வேற்றுமை தொகைகளில் ஒற்று மிகாது விதிவிலக்குகள் உள்ளன என்று முன்னலே கண்டோம். என்ன பூ பறித்தான், பூவை பறித்தான், பா பாடினான், பாவினை பாடினான். இதெல்லாம் கருத்து சொன்னான், பாட்டு பாடினான். இவையெல்லாம் இரண்டாம் வேற்றுமை தொகைகளா இருந்தாலும் ஒற்றுக்கள் மிகுகின்றன. என்ன காரணம் என்றால் பூப்பறித்தால் நெட்டெழுத்துக்கு அடுத்து ஒற்றுமிகும் என்ற விதி, அந்த விதியின்படி மிகுகிறது. ஒருவேளை இந்த நெட்டெழுத்துக்கு பின் ஒற்று மிகவில்லை என்றால் ஒலித்தல் மிக கடினமாக, ஒலித்தலுக்கு மிக கடினமாக இருக்கும். பூவரித்தான், பாடினான். இந்த விட்டுசையை தவிர்ப்பதற்காகத்தான் விதிவிலக்காக இரண்டாம் வேற்றுமை தொகைகளில் ஒற்றுமிகும் என்ற இலக்கணத்தையும் கொண்டு வந்திருக்கிறார்கள். குறித்து என்ற சொல் அடுத்து ஒற்றுமிகும். திருக்குறள் குறித்து பேசினான். அடுத்து பதிலாக, வாயிலாக, வழியாக, வழி ஆகிய போன்ற சொற்களின் பின்னாலே வலிமிகும். திருக்குறள் வாயிலாக தெரிந்து கொண்டேன், அவனுக்கு பதிலாக பொறுப்பினை நான் ஏற்றேன், அவன் வாயிலாக தெரிந்து கொண்டேன், இந்த குறள் வழி புரிந்து கொண்டேன் என்று வரும். இதுல சில பேர் அந்த குறள் மூலம் என்று எழுதுகிறார்கள். மூலம் என்று சொல்ல விடுத்து வழி, குறள் வழி தெரிந்து கொண்டேன்,
அந்த வழி என்ற தமிழ் சொல்லை பயன்படுத்தல் வேண்டும் என்று நான் தாழ்மையுடன் கேட்டுக்கொள்கிறேன். அடுத்து வந்தொடர் குற்றியல் உரங்கள் பின் வலிமிகும், அது ஏற்கனவே சொல்லியாச்சு. செருப்பு சூடு, எடுப்பு சாப்பாடு, பருப்பு சாப்பாடு, மறுப்பு சொல், தடுப்பு சுவர், சிறப்பு சாதனை, இதெல்லாம் நெருப்பு, எடுப்பு, பருப்பு, மறுப்பு, தடுப்பு, சிறப்பு எல்லாம் வந்தொடர் குற்றியல் உரங்கள். இதற்கு அடுத்து உறுதியாக ஒற்றுமிகும். அடுத்து அத்துணை, இத்துணை, எத்துணை ஆகிய சொற்களுக்கு அடுத்து ஒற்றுமிகும். எத்துணை பெரிய நூலகம், இத்துணை சிறிய பாடலாம், எத்துணை பெருமை திருக்குறளுக்கு என்றெல்லாம் அமையும். ஆனால் எத்தனை, அத்தனை, இத்தனை என்று வருகின்ற அந்த 3 சொற்களுக்கு அடுத்து ஒற்றுமிகாது என்பதை கவனிக்க வேண்டும். எத்துணை, துணை என்பதற்கு அளவு என்ற பொருளை வருகிற எத்துணை, அதற்குத்தான் ஒற்றுமிகும். அதை, இதை, எதை என்ற சொற்களுக்கு பின்னால ஒற்றுமிகும். அதை செய், இதை கூறு, எதை படித்தாய். அடுத்து அதனை, இதனை, எதனை என்ற சொற்களுக்கு அடுத்து வலிமிகும். அதனை கண்டேன், இதனை செய்தேன், எதனை படித்தாய். அடுத்து மலை, சிலை, வலை, வினை, விலை போன்ற சொற்களுக்கு அடுத்து ஒற்றுமிகும். மலைப்பழம், சிலை பாதுகாப்பு சொல்லியாச்சு. அதற்கு, இதற்கு, எதற்கு ஆகிய சொற்களுக்கு அடுத்து ஒற்றுமிகும். அதற்கு சொன்னது இதற்கு பொருந்தாது. எதற்கு பேசினாய் அப்படி அதற்கு பதில் சொல். எதற்கு தேடுகிறாய் அந்த பெட்டியை வரும். என என்ற இடைச்சொலுக்கு அடுத்து ஒற்றுமிகும். வா என கேட்டுக்கொண்டான், வள்ளுவமே வாழ்வென பேசினார் பேராசிரியர். திருக்குறளே உயிரென கொண்டேன் என அடுத்து பல பேர் ஒற்று இடுவதில்லை. அதனால ஒற்று உறுதியாக மிகும். அதைவிட, இதைவிட, எதைவிட என்பதற்கு அடுத்து உறுதியாக ஒற்று மிகும். அதைவிட பெரியது, இதைவிட சிறியது, எதைவிட பெருமை மிக்கது. அடுத்து கூட என்ற இடைச்சொலுக்கு அடுத்து ஒற்றுமிகும். இப்ப குரலோடு கூட சிறந்த உரையையும் வழங்க கற்க வேண்டும். பழத்தோடு கூட பாலையும் அருந்த வேண்டும். குறளை நான் கூட படித்தேன், குறளை நான் கூட படித்தேன். இதுல என்ன ஒரு சிக்கல்னா, அதாவது இடைச்சொற்களை நிலைமொழிகளோடு இணைத்து எழுத வேண்டும். பிரித்தால் பொருள் வேறுபடும். இப்ப குறளை நான் கூட படித்தேன், இப்ப நான் கூட படித்தேன், நானும் படித்திருக்கிறேன் என்று பொருள். ஆனால் குறளை நான் கூட படித்தேன் என்றால் அது குறளை நான் அதிகமாக படித்தேன் என்று பொருள் மாறிவிடும். அதனால நான் கூட என்று, கூட என்பதை நிலைமொழியோடு சேர்த்தெழுதினால் ஒரு பொருள் வரும். நான் என்பதை நிலைமொழியோடு சேர்க்காமல் தனித்து எழுதினால் வேறு ஒரு பொருள் வரும். அதனால எப்பொழுதுமே எந்த இடத்துல நான் வேற்றுமுறைகளை சேர்த்து எழுத வேண்டும் என்று கவனமாக இருக்க வேண்டும். அடுத்து அ, இ, உ ஆகிய அகச்சுட்டுக்கள் அடுத்து ஒற்றுமிகும். இப்போது அ, இ ஆகிய 2 அகச்சுட்டுகள் மட்டுமே பயன்பாட்டு உள்ளன. உ என்ற சொல் என்ற அகச்சுட்டு நம்மிடம் இல்லை. ஆனால் திருக்குறளில் வருகிறது. உப்பக்கம் என்ற காண்பர் என்கிற குறள் வருது இல்லையா, அது. ஆனா அ, இ என்பதுல அந்த அக்குரட்பா, இச்செய்யுள் என்று வரும். அடுத்து அங்கு, இங்கு, எங்கு என்று அடுத்து உறுதியாக ஒற்றுமிகும். அங்கு போனேன், இங்கு கண்டேன், எங்கு சென்றாய் என்று. ஆங்கு, ஈங்கு, ஊங்கு போன்ற சொற்களுக்கு அடுத்து, ஆகிய சொற்களுக்கு அடுத்து ஒற்றுமிகும். ஆங்கு சென்று கண்ணனுக்கு திருக்குறளை கற்றுக் கொடுத்தேன். ஈங்கு கண்ணன் வந்தான், என்னை பார்த்தான், பழங்களை கொடுத்தான், பின்னர் சென்று விட்டான். ஆண்டு, ஈண்டு, யாண்டு என்பதற்கு அடுத்து ஒற்றுமிகும். ஆண்டு புலி ஒன்று படுத்து கிடக்கிறது, ஈண்டு திருச்செல்வன் வந்தான், இப்படிலாம் வரும். முன்னர், பின்னர் ஆகிய 2 சொற்களுக்கு அடுத்து உறுதியாக ஒற்றுமிகும். பெரும்பாலும் இடுவதில்லை, அதனால அதை கண்டிப்பாக ஒற்றுமிகும் ஊட்டு போட்டு எழுதுங்கள். முன்னர் பழகிய நண்பர், பின்னர் சொல்கிறவன், பின்னர் செம்மலையை காண முடியவில்லை. மிக
மிக என்ற சொல்லுக்கு அடுத்து கண்டிப்பாக உறுதியாக ஒற்றுமிகும். மிக கடுமையான சொற்களை பயன்படுத்துவதை தவிர்க்கவும். மிகப்பெரிய தண்டனையை தரக்கூடாது. மிகச்சிறிய பாக்களை கொண்ட புத்தகம் என்று மிக அடுத்து ஒற்றுமிகும். அடுத்தபடியாக நிலைமொழி ஈற்றில் யகர ரகர லகர ஒற்றுக்கள் வந்தால் வலிமிகும். வாய் கூட்டல் சொல் வாய் சொல். நாய் கூட்டல் பிழைப்பு நாய் பிழைப்பு. மலர் கூந்தல் மலர்கூந்தல். நீர் குமிழி நீர்க்குமிழி. தேர் சுற்று தேர் சுற்று. தமிழ் கூட்டல் தென்றல் தமிழ் தென்றல். யகர ரகர லகர ஒற்றுக்கள் நிலமொழியில ஈற்றில் இருந்தால் அந்த உறுதியாக ஒற்றுமிகும். இப்ப ஒற்று மிகவில்லை என்றால் வாய் சொல் என்ற ஒற்றுமிகை என்றால் வாய் சொல் என்று இருந்தால் வாயும் சொல்லும் என்று உம்மை தொகை ஆகிவிடும். ஆக என்ற சொல்லுக்கு அடுத்து ஒற்றுமிகும். ஆகச் சிறந்த நூல். ஆகச் சிறந்த ஞான திறவுகோல் திருக்குறள். ஆக தெளிவான தண்ணீர் இது. ஆக பொருத்தமான இணையர் இவர். ஆகக்கூடிய நன்மையை தரும் செயலாக செய். ஆக என்பதற்கு எல்லாவற்றையும் விட மிகச்சிறந்த மிக அதிகமான என்று பொருள். இனி திருக்குறளை கூர்ந்து கற்பேன். இனி பேச வேண்டியவர் பேராசிரியர். இனி செய்ய வேண்டியது யாது? இனி கற்கச் செல். இனி கழிஞ்சல் சொல்லாதே. இனி தேர் திருவிழாதான். நடு என்பதை ஏற்கனவே பார்த்துட்டோம். நடுத்தரு நடுப்பகல் எல்லாருக்கும் பார்த்துட்டோம். தனி எங்க அடுத்த ஒற்று கண்டிப்பாக முழுகும். தனி சிறப்பு, தனி பெருமை, தனிச்சுவை, தனி தோப்பு போன்றவை. அடுத்தபடியாக சிறிதாய், பெரியதாய், சிறப்பாய், அழகாய் போன்ற சொற்களுக்கு அடுத்து ஒற்றுமை. சிறியதாய் சிந்திப்பதை மாற்று. பெரியதாய் சிந்திப்பதை போற்று. சிறியதாய் பேசுதல் நன்று. அழகாய் தோன்றுவன எல்லாம் அழகுகள் அல்ல. அருமையாக பேசினாய் இப்படி வரும். கருமையாக கார்முகில் தோன்றும். சரி. அரை பாதி ஆகியவற்றின் அடுத்து ஒற்றுமை. அரைப்படி, அரை காத்து, அடுத்து பாதி பங்கு, பாதி கிணறு. குறிப்பு இல்ல ஒண்ணு நான் சொல்ல வேண்டியதுன்னா, மேல் கீழ் பற்றி முன் பின் மீது வரை முதல் போன்ற இடைச்சொற்களை நிலைமொழிகளோடு சேர்த்துத்தான் எழுத வேண்டும். அடுத்து 8, 10 ஆகியவற்றை அடுத்து ஒற்றுமிகும். 8 தொகை, 10 பாட்டு. இந்த இரண்டை தவிர வேறு எண்ணு பெயர்களுக்கு அடுத்து ஒற்றுமிகா, ஒற்றுக்கள் மிகா. கருவி, குருவி, அருவி ஆகியவற்றுக்கு அடுத்து ஒற்றுமிகும். கருவி கொடை, குருவி கூடு, அருவி பக்கம். அடுத்து இகர ஈற்று வினையச்சங்களின் பின் ஒற்றுமிகும். கருவி கொண்டான், உருவி கொண்டான். அடுத்து உணவு, தரவு, களவு போன்ற சொற்களுக்கு அடுத்து ஒற்றுமிகும். உணவு கொடை, தரவு திரட்டு, களவு காலம். அடுத்து இப்படி இதுவரை ஏறக்குறைய 71 குறிப்புகளை நான் கொடுத்திருக்கிறேன். இவற்றையெல்லாம் கவனமாக கையாண்டால் மாநாட்டு கட்டுரைகளில் மட்டுமன்று பிற கட்டுரைகளும் இலக்கண பிழைகள், ஒற்றுப்பிழைகள் வராமல் தடுக்கலாம் என்பதை சொல்லி இந்த வாய்ப்பளித்த பேராசிரியர் முனைவர் கு. மோகன்ராசா ஐயா அவர்களுக்கு நன்றி கூறி, இதை இதுவரை அமைதியோடு கேட்ட அனைவருக்கும் நன்றி கூறி அமைகின்றேன். நன்றி, வணக்கம்.